சாலை விபத்தில் தன் பெற்றோரை பறிகொடுத்து அனாதையான சிறுவன் ஒருவனை அவ்வூரில் இருந்த அருள் பணியாளர் தத்தெடுத்து வளர்த்து வந்தார். அவனை அவர் ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வைத்தார். படிப்பில் அவன் சிறந்து விளங்கியதால் உயர் படிப்புக்கு அவனை அவர் ஒரு தரமான கல்லூரியில் சேர்த்தார். வேதியியலில் அவனுக்கு மிகுந்த ஆர்வம் இருந்ததை பார்த்துவிட்டு கல்லூரி நிர்வாகமே அவனை வெளிநாட்டிற்கு படிக்க அனுப்பியது. அங்கு அவன் பொறுப்பை உணர்ந்து படித்து ஒரு விஞ்ஞானியாய் திரும்பி வந்து தன்னை படிக்க வைத்த அருள் பணியாளருக்கும் கல்லூரிக்கும் பெருமை சேர்த்தான். அது மட்டுமல்ல, தனக்கு ஆதரவு அளித்த அருள் பணியாளருக்கு அவன் தனது வருமானத்தில் 10% தந்து அதன் மூலம் அவர் தன்னை போன்ற அனாதை குழந்தைகள் படிப்புக்கு உதவ பெரும் பங்காற்றினான். ஆம், இந்த நிகழ்வில் வருகின்ற அருட்பணியாளர் ஒரு அனாதை குழந்தைக்கு உதவியதால் அவன் மூலம் பலருக்கும் உதவுவதற்கு உதவுவதற்கும் காரணமானார். இன்று நாம் பாட கேட்கின்ற பதிலுரை பாடல் ஆண்டவர் எளியோருக்கு ஆதரவளிக்கின்றார் என்கிறது. திருவிவிலிய பின்னணி: பாபிலோனிய அடிமைத்தனத்திற்கு பிறகு தங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்பி வந்த யூத நாட்டினர் எருசலேம் திருக்கோயில் உருக்குலைந்து போயிருந்ததை கண்டு கண்ணீர் விட்டு அழுதனர். இதன் பிறகு அவர்கள் அதை மீண்டுமாக கட்டி எழுப்பிவிட்டு அதை சுற்று சுவர்களை கட்டி எழுப்பி விழா கொண்டாடினார். அப்போது பாடப்பட்ட பாடல்தான் இன்று நாம் பதிலுரை பாடலாக பாடுகின்றோம். இத்திருப்பாடல் தொடங்கும் போதும் முடியும் போதும் அல்லேலூயா என்று வருவதால் இது ஒரு புகழ்ச்சி பாடல். இதில் வருகின்ற ஆண்டவர் எளியோருக்கு ஆதரவளிக்கின்றார், பொல்லாரையோ தரை மட்டும் தாழ்த்துகின்றார் என்கின்ற வார்த்தைகள் தம்மையே நம்பி வாழ்கின்ற தம் அடியார்களை ஆண்டவர் கைவிடுவதில்லை என்ற உண்மையை நமக்கு உணர்த்துகின்றன. ஆண்டவர் எளியோருக்கு ஆதரவளிக்கின்றார் என்பதால் நாம் அவர் மீது பற்று கொண்டு அவருக்கு ஏற்புடையவற்றை நாடுவோம்.